புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் அமைப்பு தேர்தல் மூலம் மாநில தலைவர்களை மாற்றியமைத்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 10 மணி 12 மணி வரை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதில் நேற்று முன்தினம் தனது நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். பகல் 12 மணி வரை ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார். தொடர்ந்து மாநில தலைவருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை அறிவிக்கும் என்றும், நாளை பிற்பகல் புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் பதவி ஏற்பு விழா நடைபெறும் எனவும், பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண்சுக் முன்னிலையில் புதிய மாநில தலைவர் பதவி ஏற்பார் என்றும் புதுச்சேரி பாஜக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.